ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தேன். லைக் எனக்கு வந்து உங்க கூட ஒரு சிட் சாட் வீடியோ மாதிரி பண்ணணும்டா, பண்ணலாமா? ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க அப்படின்னு. ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. இதுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வீடியோ எவ்வளோ போகும்லாம் தெரியாது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த வீடியோ பாருங்க. நான் யாரையும் கம்பேர் எல்லாம் பண்ணல. அதர்எல்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ நான் எப்படி நெறைய கொஷின் எப்படின்னா, நீங்க எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? மோட்டிவேஷன் எப்படி உங்களுக்கு வந்தது? அப்படின்னு. சரி, ஒன் பை ஒன்னா கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யார எஃப்எஃப் பார்த்தீங்கக்கா? ஓகே. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹவ் ஐ நோ அபவுட் பிடிஎஸ் அப்படின்னு இருக்கும்ல. நான் எப்படி பிடிஎஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்கள பார்த்தேன் அப்படின்னா, வென் ஐ அம் இன் மை 10th ஸ்டாண்டர்ட். நான் 10th படிச்சுட்டு இருந்தேன் அப்போ. ஸோ இதுலயே நீங்க எப்படி பிடிஎஸ் ஆர்மி ஆனீங்க அப்படிங்கிற கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்துரும். அப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து, இந்த மாதிரி ஒரு சாங் வந்து தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் கொரியன் அப்படின்லாம் அப்போ வந்து பாப்புலர் கிடையாது. கேபாப் அப்படிலாம் எனக்கு பாப்புலர் கிடையாது. மத்தவங்க பார்த்துருப்பாங்க. பட் எனக்கு அந்த அளவு நான் பார்த்தது கிடையாது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சாங் வந்து இருக்கு, நல்லாருக்கும் அப்படின்னு. இப்போ என்ன இது சாங் ஒண்ணுமே புரிய மாட்டுது. அம் என்னது எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. டு பி ஃப்ராங்க் எல்லாத்துக்கும் இது தோணியிருக்கும்ல. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. என்னடி இது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னோனே, ஐயோ! ஒரே மாதிரி இல்ல. உனக்கு பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஆனா இப்போ எவ்ளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது நமக்கு பார்க்கும்போது. ஆனா அப்போ ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆ ஏன் ஏன் அப்படி இருக்கு? அப்படி சொல்லி கேட்டதுக்கப்புறம் அந்த சாங் எனக்கு எதுவுமே புரியல. ஆக்சுவலி இந்த சாங் என்ன அப்படின்னா, கோகோ சாங். அதில வந்து தயாங் அழகா கியூட்டா ஒரு எக்ஸ்பிரஷன குடுத்துட்டுருக்கும். ஒரு எதுலயோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதுன்னு நெனைக்கிறேன். அப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடியோ. ஏய் நல்லா தான்டி இருக்கு. ஒரு மாரி வைபா. பாஷை புரியலனாலும் ஓகே லைக் வைபா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பிடிஎஸ் அப்படின்ற ஒருத்தவங்களே தெரிய ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட்டு யாரோட எஃப்எஃப் பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து இங்கிலீஷ் எஃப்எஃப் தான் ரெக்கமெண்டேஷன்ல வர ஆரம்பிச்சது. நான் வந்து பிடிஎஸ் பத்தி பார்க்க ஆரம்பிக்கும்போது. அதுக்கப்புறமா முன்னாடி இருந்த எஃப்எஃப் சேனல்ஸ் இப்போ அவங்க வந்து இல்ல. ஸோ அந்த சேனல் தான் நான் பார்த்தேன் தமிழ்ல. ஸோ யாஹ்! இங்கிலீஷ் எஃப்எஃப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குறீங்க. இப்போலாம் நான் இங்கிலீஷ் எஃப்எஃப்ல படிக்கிறதுலாம் இல்லடா. கே ட்ராமா, சி ட்ராமா, ஜே ட்ராமாலாம் பார்ப்பீங்களா? எல்லா ட்ராமாவும் பார்ப்பேன். பட் தற்காலிகமா ஒரு 6 மந்த் கிட்ட நான் எதுவுமே பார்க்கறதில்ல. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏதாச்சும் உங்களுக்கு நல்ல கே ட்ராமா, சி ட்ராமா தெரிஞ்சா எனக்கு கண்டிப்பா சஜெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் 4த் என்ன படிக்கிறீங்க? ஸோ என்னோட மாஸ்டர் டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெறைய மெஜாரிட்டி உங்க ஏஜ் இன்ஸ்டாலயும் கேட்பீங்க. ஐ அம் ஜஸ்ட் 23. எனக்கு 23 வயசு ஆகுது. யாஹ்! ஓகே. இது எல்லாமே ஒருத்தவங்க கேட்ட கொஸ்டின். மூவ் ஆன் டூ த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னோட லைஃப்ல நடந்த பெஸ்ட் திங். என்னோட லைஃப்ல நெறைய பெஸ்ட் திங் நடந்திருக்கு. ஒவ்வொன்னையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன்னா, இந்த வீடியோ போயிரும். உங்க லைஃப்ல ஏதாச்சும் பெஸ்ட் திங் நடந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து ஷேர் பண்ணாதீங்க. கண்ணு பட்டுரும். பட் நான் ஷேர் பண்ணாததுக்கு ரீசன் அது கிடையாது. நெறையா இருக்கு. உங்ககிட்ட இருந்து கிடைச்ச லவ்வா இருக்கட்டும், எல்லாமே நெறையா இருக்கு. அப்புறமா வந்து சொல்லியிருக்காங்க, இமேஜின் லைக் யூ டோன்ட் நோ பிடிஎஸ் அண்ட் யூ சா இன் அன் ஏர்போர்ட் வாட் வில் யூ ரியாக்ட்? எல்லா ஆர்மி ஃபேண்டம் ஸ்க்ரீமிங் வாட் வில் யூ ரியாக்ட் அப்படின்னு. ஸோ பிடிஎஸ்னா யாருனே தெரியாது. ஆனால் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா, ஓகே பார்க்க அழகா இருக்காங்களே அப்படின்னு தான் தோணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறமா கத்தும்போது நானும் சேர்ந்து கத்துவேன். எனக்கு ஏனே தெரியாது. இந்த மாதிரி யாராச்சும் வைபாக இருந்தாங்கன்னா நானும் போய் ஜாயின் பண்ணிக்குவேன். லைக் இன்ட்ரோவேட்டாக தான் இருக்கும். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நான் அவங்க பக்கத்துலேருந்தே நான் பாட்டில் கத்த ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஜாலியாக போகும். அண்ட் வேர் ஆர் யூ ஃப்ரம்? நான் உங்கள் ஹார்ட்ல இருந்து வரேன். ஓகே. மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன வேறு மாதிரி சொல்லிடுவாங்க. மேரேஜ்னு ஒன்று பண்ணிக்கணும்ல. அது வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத விட நம்ம சொசைட்டியில் அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே தள்ளப்பட்டுவிட கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு வேணும்ல. ஸோ கண்டிப்பாக நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எப்படிப்பட்ட பாய் வேணும்? பாய் வேணாங்க. எப்படின்னா டு பி ஃப்ராங்க் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் இமேஜினேஷன், எக்ஸ்பெக்டேஷன் அது எல்லாமே இருக்கும். ஒரு ஒரு ரிசீவர் சைடாக இருக்கணும், நமக்கு வந்து லவ்வை வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கேர்ள்ஸும் நினைப்போம்.
ஒரு 10% வேணா இப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே அவங்க சிச்சுவேஷன் இப்படி இருக்கு இதனால அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிஒன். யார்கிட்ட இருந்தும் லவ்வோ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இட் ஹர்ட்ஸ்ல. அது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு வலிக்கும். நீ எக்ஸ்பெக்ட்டே பண்ணாம, ஆ இவங்க இப்படிதான் அத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இப்படி அமைஞ்சிருச்சு. ஓகே நல்லதா அமைஞ்சிருச்சா ஓகே. சப்போஸ் நீங்க எனக்கு இப்படி வேணும், அமிதாப் பச்சன் மாரி புருஷன் வேணும், ஐஸ்வர்யா ராய் மாரி நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அ அந்த கப்புள் மாரி இருக்கணும், இந்த கப்புள் மாரி நாங்க இருக்கணும். அவங்க எப்படி பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்கன்னு நீ எனக்கு இது பண்ணியா, அது பண்ணியா, அந்த கம்பேரிட்டிவ் வேணான்டா. அதனால நானும் இந்த மாரி மைண்ட்ல வந்து வச்சுக்கல. எனக்கு வந்து நல்லவங்களா இருந்தாலே போதும். என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும். நான் பார்த்துக்குவேன் மத்ததெல்லாம். ஹாப்பியா வச்சுக்கிறது. நானே ஒரு பையன் மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நானே பண்ணிக்குவேன். அவ்வளோதான். அவ்வளோ பெருசாலாம் என்ன எனக்கு வந்து தாட்லாம் இல்ல. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆ உங்களுக்கு எப்ப இந்த ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டார்ட் பண்ண தோணுச்சு? சச் அ நைஸ் கொஸ்டின் ஆக்சுவலி. எப்ப தோணுச்சு அப்டின்னா, நான் வந்து 12த் படிச்சுட்ருந்தேன். 10த்துலருந்து 10த் டூ அந்த 11த் இல்ல 10த் பப்ளிக் எக்ஸாம்க்கு முன்னாடி வரைக்குமே, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபோன்லாம் அவ்வளவா அலோட்லாம் கிடையாது. தரமாட்டாங்க. ஸ்டடி, ஸ்டடி, ஸ்டடின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஓகேவா? அப்போ. இப்ப ஓரளவு ஓகே. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இந்த ஸ்டடி விஷயத்துல. அப்போ வந்து ஃபோன்லாம் இது இருக்காது. பிடிஎஸ்லாம் பார்க்கல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டாச்சு. என் ஃபீடுல பிடிஎஸும் வரவும் மாட்டாங்க. அப்புறமா வந்து 12த் படிக்கும்போது கோவிட் சிச்சுவேஷன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அச்சச்சோ! வந்துடுச்சே லாக்டவுனும் ஆகிடுச்சு. அப்பம்போது நம்ம கையில கண்டிப்பா ஃபோன் இருக்கும்ல. நமக்குன்னு வந்துரும் தனியா ஃபோனு. அப்ப பார்க்கும்போது, ஓகே இது ஸ்டார்ட் பண்ணா என்ன? அப்ப என் ஃப்ரெண்டும் சொன்னா. லைக் எனக்கு பிடிஎஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சால, இந்த மாரி ஃபேன் ஃபிக்ஷன் இருக்குன்னு சொல்லி அவ தான் ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் ஃபேன் ஃபிக்ஷன் காட்டுனா. அதுக்கப்புறம் தான் தமிழ் ஃபேன் ஃபிக்ஷனுக்கு மூவ் ஆனோம். அதுக்கப்புறம் அவ தான் சொன்னா, இந்த மாரி ஃபேன் ஃபிக்ஷன் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குடி. நீ இந்த மாதிரி ட்ரை பண்றியா? அப்படின்னு சொல்லி கேட்டா. அவ அப்பவே கேட்டா. எனக்கு பிடிஎஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஃபேன் ஃபிக்ஷன் பத்தி எனக்கு வந்து எனக்கு அத இன்ட்ரோ குடுக்கும்போதே அவ கேட்டா. பட் அப்போலாம் அது அந்த அளவு செட் ஆகல எனக்கு. ஆனா நான் பார்த்துருக்கேன். சரி ஓகே. நம்ம இமேஜின் பண்ணுவோம்ல. எல்லாத்துக்கும் இமேஜினேஷன் ஒண்ணு இருக்கும். அப்படியே தோணும்ல. இந்த டயத்துல இது இது, அது இது அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள நெறைய தோணும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமா தோணும். லைக் ஓவர் திங்கிங் அந்த மாதிரி தோணும். "நீ எப்ப பாரு அப்படி தானடி யோசிச்சுட்டு இருப்ப. நீ ஸ்டார்ட் பண்ணலாம்ல" அப்படி சொல்லி அவ கேட்டா. அப்பம்போது எனக்கு லைக் வரல. அப்புறமா என்னோட 12த் பப்ளிக் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கோவிட் வந்து சாரி எனக்கு வரல. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமிங்கில வந்து காலேஜ் இல்ல. காலேஜோட ஃபர்ஸ்ட் செம் ஃபுல்லாவுமே எனக்கு வந்து ஆன்லைன் தான் போச்சு. நான் காலேஜில அட்மிஷன் போட்டேன். அப்போ வந்து ஆன்லைன்னா நான் என்னோட வீட்ல இருந்து தான் கிளாஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே இந்த டயத்துல யாராலயும் வெளிலயும் போக முடியல. ஏன் நம்ம அத ட்ரை பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் தான் ஆ இந்த சேனல் கிடையாது. அது வேற சேனல். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சேனல். யாருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் போட்ட வீடியோவுமே ஜேகேக்கு போட்டேன். "கலாப காதலா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஒன் ஷாட். எத்தன நிமிஷம்லாம் தெர்ல. அது ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணனால எனக்கு டைட்டில் ஞாபகம் இருக்கு. அப்லோட் பண்ணா, அதுக்கப்புறமா சேனல் ஒரு 1 மந்த் வரை இருந்துச்சு. அப்பலாம் வந்து ஃபேன் ஃபிக்ஷன் வந்து இவ்ளோலாம் இருக்க மாட்டாங்கடா. இப்ப நெறைய சேனல் ஸ்டார்ட் இருக்காங்கல்ல ஸ்டார்ட் அப்ல. நம்மளோட சேனலையும் சேர்த்து தான். அப்போ நெறையலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் எஃப்எஃப் ஆத்தர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அதனால நெறைய நல்ல வியூஸ் போகும். ரொம்ப ஒரு மாரி வார்ம் அண்ட் கம்ஃபர்டிங்கான கமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு ஒரு வீடியோ போட்டாலே அவ்ளோ அழகான லவ் எல்லாம் குடுப்பாங்க. அந்த மாதிரி. அந்த ஒரு எராங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு கோல்டன் எரா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ போயிட்டுருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு 1 1/2 மந்த்ல நல்ல ரீச் கிடைச்சு ஒரு 600 டூ 700 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்து முடிஞ்சுச்சு. ஓகேவா? பேண்டமிக் சிச்சுவேஷன் முடியவும் நான் ஸ்டார்ட் பண்ணதே லேட்டு. காலேஜ்ல அட்மிஷன்லாம் போட்டு எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி அந்த லாஸ்ட் எண்டுல தான் எனக்கு இந்த யோசனையே தோணுச்சு. அதுக்கப்புறம் பேண்டமிக் சிச்சுவேஷன்லாம் ஃபினிஷ் ஆகி காலேஜ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இத சமாளிக்க முடியுமான்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிர்ஷ்டவசமா நான் வந்து அந்த சேனல வந்து டெலீட் பண்ணிட்டேன். என் மண்டைக்கு அத வச்சிருந்திருக்கணும். இப்போ வச்சிருந்தேன்னா ஒரு ஓரளவு நல்லா மெமரியா
ஓகே. அப்புறம் இப்ப என்ன ஜாப் பண்ண போறேன், அந்த மாரி நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட சாரி ஜாப் பத்தி சொல்லல. இந்த மாரி என்ன பண்ண போறேன்ட்டு அந்த பாக்ஸர் மாமா வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். அது நடக்குமா, நடக்காதான்லாம் எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு அந்த ஒரு இதுல தான் இருக்கு. ஓகே. அடுத்து என்ன அப்டின்னா, நீங்க என்ன படிச்சீங்க? உங்களுக்கு புடிச்ச எஃப்எஃப் சேனல் அண்ட் யுவர் நேட்டிவ் பிளேஸ், ஏஜ் இது எல்லாமே சொல்லிட்டேன். ஏஜு, புடிச்ச எஃப்எஃப் சேனல் அப்டின்னா, ம் எனக்கே என்ன தான் புடிக்கும். நான் வந்து எப்பயுமே என்ன வந்து நான் என்ன ப்ரையாரிடைஸ் பண்ணிக்கணும். நமக்கே நம்ம சேனல் பிடிக்காம இருந்தா எப்டி? அதனால புடிச்சு பார்த்த ஒரு சில எஃப்எஃப் சேனல்ஸ்லாம் இருக்கு. அப்புறமா அவங்க நமக்கு பண்ண அந்த ஹர்ட்டிங்ஸு, "என்ன இப்படிலாமா பண்ணாங்க ஒருத்தவங்க கிட்ட புடிச்சு போய் பேசினா?" அப்படின்னு சொல்லிட்டு, அம் அதுக்கப்புறமா அவங்க எனக்கு பண்ண ஒரு சில கஷ்டமான சம்பவங்கள், அவங்க இஷ்டத்துக்கு பேசினது, இதெல்லாம் வச்சு பார்த்ததுனால எனக்கு பிடிக்கல. அதனால நான் அப்படியே நகர்ந்து வந்துட்டேன். ஸோ, அதனால அந்த சேனல்லாம் நான் சொல்ல விரும்பலடா. ம். அப்புறமா எஸ். நீங்க வந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? என்ன படிச்சீங்க? அப்புறம் இந்த மாரி நெகட்டிவிட்டிலாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? உங்க லைஃப் ஸ்டோரி சொல்லுங்க. அந்த நெகட்டிவிட்டி இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அப்படின்னு நெறையா கேட்டிருந்தீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனலுக்குள்ள வரணும்னாலே ஒரு தில்லு வேணும்டா. என்ன தில்லு அப்படின்னா, ஹேட் கமெண்ட்ஸ் வந்தா அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற தில்லு. அதுதான். அது ஒரு மன தைரியம், தில் அப்படி கூட சொல்லலாம். அது வேணும். ஹிந்தில தில்னா மனசா? சரி ஓகே விடுங்க. அந்த மாரி ஒரு மன தைரியம் வேணும். நீ வந்து சோஷியல் மீடியாக்குள்ள வர்ற அப்படின்னா, எல்லாத்துக்கும் நம்மள புடிக்காது. கண்டதும் வந்து கமெண்ட் பண்ணும். அதனால இதுக்குள்ள வரணும் அப்படின்னாலே, ஒரு மன தைரியத்தோட தான் வரணும். இங்க வந்துட்ட அப்படின்னா, நீங்க லைஃப்ல வந்து சர்வை பண்ணிடலாம்டா, எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலும். அப்புறம் சேனல் ரிலேட்டடா நெறையா நெறையா வந்து நெறையா ஃபேஸ் பண்ணேன். ரொம்ப இப்போ ஒரு 100 பிரச்சனை எனக்கு சேனல் ரிலேட்டடா வந்திருக்கும் அப்படின்னா, அதில ஒரு 2 பிரச்சனைய மட்டும் தான் உங்ககிட்ட நான் வெளிக்காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல, இந்த பாஸ்டல் 6 அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆச்சுன்னா, எஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை யுஜி ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் நான் பிஜி போறதுக்கு முன்னாடி பிஜி எப்பயுமே லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அக்டோபர், செப்டம்பர் மந்த்ல தான் பிஜி ஸ்டார்ட் ஆகும். அப்போ நான் வந்து மேல இருந்து சும்மா தான் இருந்தேன். அப்பம்போது ஜூன்ல ஸ்டார்ட் பண்ண சேனல் தான். ஜூன் 16 தெரியல. நெக்ஸ்ட் மந்த்தா? இப்போ இப்போ நான் மே 15 இத ரெக்கார்ட் பண்றேன். மேபி நெக்ஸ்ட் மந்த் இதே டேட்ல வந்து என்னோட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகப்போது. அதுக்கப்புறமா சரி ஏன் அப்ப விட்டத நான் ஏன் இப்ப பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு இடையில வரைக்கும் யூஜி முடிக்கிற வரைக்கும் அந்த எஃப்எஃப் சைடு யாரோட எஃப்எஃப்மே எனக்கு வந்து இதுலயும் காட்டாது. பிடிஎஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்கதையே நான் வந்து மறந்துட்டேன். அசிங்கமா நினைக்காதீங்க. மறந்துட்டேன் மீன்ஸ் அந்த எஃப்எஃப் சேனல்ஸ் அப்புறம் அவங்களோட சாங்ஸ் இதெல்லாமே வந்ததோடயே டக்கு டக்குன்னு பார்ப்போம்ல, அப்படிலாம் இல்ல. ஐயோ! அவங்கள பார்க்கணுமே, ஐயோ! அது வேற வந்திருக்கும்ல அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்தது தான் அதிகம். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இது. வந்ததுக்கப்புறம் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவ்ளோ சேனல்ஸ் இருக்கே! நம்ம தெரியாம அந்த சேனல டெலீட் பண்ணிட்டோமோ! இதுக்குள்ளே இருந்துலாம் நம்மளால அப்படியே மேல எழுந்துருச்சு வந்துர முடியுமா? சரி ஓகே. என்னவோ உனக்கு வந்து மைண்ட் இருக்குல்ல. எனக்கு எப்பயுமே கடவுள் குடுத்த ஒரு கிஃப்ட்டா நான் எத நெனப்பேன் அப்டின்னா, எனக்கு இமேஜின் பண்ண நல்லா வரும். ஸோ டக்குன்னு எனக்கு அந்த இடத்துல நீ ஒரு ஒரு டாபிக் குடுத்து இதுல நீ ஸ்டோரி சொல்லணும்னாலும் டக்குன்னு சொல்லிருவேன். அது காம்படிஷனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அந்த ஒரு கிஃப்ட்ட காட் உனக்கு குடுத்துருக்கார்ல, அத நீ யூஸ் பண்ணிக்கோ சாரான்னு தான் நான் இதுக்குள்ள வந்தேன். டு பி ஃபிராங்க் அப்படிதான் வந்தேன். ஆனா நெறைய பேருக்கு புடிச்சது, நெறைய பேருக்கு என்ன புடிக்காம இருந்தது. அந்த மாரிலாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வந்தது தான் நம்மளோட இந்த பாஸ்டல் ஃபிக்ஸ். இதுலயே நான் சொல்றேன்ல நெறைய ஸ்ட்ரகிள் நான் பட்டுருக்கேன். நான் வந்து அத உங்கள்ட்ட வந்து அப்படியே ஷோ ஆஃப் பண்ணணும்லாம் நான் விரும்பல. நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதான் சொல்றேன்ல சேனல் ரிலேட்டடா எனக்கு வந்து ஒரு 100 ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுன்னா 2 தான் வெளிக்காட்டியிருப்பேன். பிரைட்டுக்கு தெரியும். அதுக்கப்புறமா பிரைட் அப்படிங்கிற ஒரு சோல் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் நெறைய பேர் இருக்காங்க. எஃப்எஃப்இல்லே நான் இவங்க கூடலாம் நெறைய பேருக்கு வந்து தெரியாது. இன்ஸ்டால இருக்கவங்களுக்கு தெரியும். நான் யார யார ஃபாலோ பண்றேன், யார் யார் கூட பேசுவேன், ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிரீட்லாம் சொல்லுவா, "ஏய் உனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் எனக்கு இருந்துச்சுன்னா, நான் ஐயோ! எனக்கு இதெல்லாம் வாழ்க்கையே வேணாம் நான் வெறுத்துருப்பேன்டி" அப்படின்னு. இருக்கும். அதெல்லாம் போல்டா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். எல்லாரும் எப்படி நெனைப்பீங்க? ஸாரானா போல்டு அப்படி இப்படின்னு நெனைப்பீங்க. அந்த போல்டுக்குள்ளே ஒரு மனசு இருக்கும்ல. அவளும் பெண் தானே! அப்படிதான் இருக்கும். ஸோ அப்புறம் இப்போ வரைக்கும் என்ன நெறைய பேர் ஹேட் பண்ணுவேன் கிண்டல் பண்ணுவாங்க நெறைய பேரு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே. "ஐயய்யோ! வீடியோவ விட அந்த ஸோ அதுதான் அதிகமா வருது. அது என்னோட நேச்சர்டா."
எனக்கு எப்படின்னா, ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட்டு கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் இப்ப ரீசென்ட்டா வந்து இந்த சோலாம் கம்மி பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு வந்துருது. எல்லாரும் எல்லா விதத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டோம்ல. அம் இருக்கவும் மாட்டோம், இருக்கவும் முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல தப்பு பண்ண தான் செய்வோம். இப்ப சோலாம் சொல்லும்போது, "ஐய்யய்யோ! வீடியோஸ விட சோ தான் உங்களுக்கு அதிகமா வருது" அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லயே கலாய்க்கிற மாதிரி வரும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பாட்டுல கெளம்பிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா தயான்க்கு ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் வித் ட்ரக் அடிக்ட்ன்னு ஒரு போட்டேன் தெரியுமா? இப்ப வந்து வேறயா மாத்திட்டேன் அந்த டைட்டில. அதுல வந்து நான் தயான்க்கு பதிலா ஒரு இதுல வந்து ஜேகேன்னு சொல்லியிருப்பேன்டா. அதெல்லாம் காமிப்பாங்க. இது என்னது? இது எதுக்கு இப்போ வருது? அப்படி இப்படின்னு. எனக்கெல்லாம் ஏன் நீங்கலாம் தப்பே பண்ண மாட்டீங்களா? நீங்கலாம் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்களோ? அப்படின்னு நாக்கு புடுங்குற மாரி கேட்கணும்னு தோணும். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசாம இருந்துருவேன். ஆனா நாக்கு புடுங்குற மாரி கேட்க வேண்டிய நேரத்துல நான் கேட்டு விட்டுருவேன். அதுல நான் இது பண்ண மாட்டேன். அவ்வளோதான். என்ன பத்தி நெறைய சொல்லியிருந்தீங்க. ஸாரா வந்து தப்பு பண்ணா தப்பு பண்ணிட்டேன். சாரின்னு சொல்ல நான் தயங்க மாட்டேன். ஆமாடா தப்பு தான், என் தப்பு தான். சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். அத நான் யோசிக்கல. யோசிக்காம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன்ல, யோசிக்காம பண்ணிட்டேன். தப்பு இல்லன்னா, என் மேல தப்பு இல்ல. உன் இஷ்டம் சாரி. அதுக்கெல்லாம் வந்து என்னால வந்து சாரிலாம் கேட்க முடியாது. நீங்க தப்பு பண்ணிட்டேன்னா, அது நீ என்னை போர்ட்ரை பண்ணிருவியா அப்படி? நான் அப்படின்னா தான் இப்படி. எவன் வேணாலும் என்ன தப்பா நெனச்சுக்கோ. நான் இப்படிதான். என் மேல இது தப்பு கிடையாது. அப்படின்னு உண்மையாவே தப்பு இல்லன்னா, எல்லாருக்கும் தெரியும்ல இதுதான் உண்மைன்னு. அந்த மாரி தப்பு இல்லன்னா, அங்க நான் ஸ்டாண்ட்ல நிப்பேன். கரெக்ட்டா ஸ்டாண்டர்டா நிப்பேன். ஸோ நெறையா பேருக்கு ஸ்டாண்டுல நிப்பேனா சாரிடா அப்படிதான் உளறுவேன். நெறையா பேர் வந்து தெரியும். நெறைய பேர் என்கிட்ட வந்தே பேசியிருப்பாங்க. "ஓ! ஓகே. அப்ப இது என் மேல தான் தப்பு சாரா. சாரி நான் தான் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன்" அப்படின்னு. ஆனா அதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து காட்ட மாட்டேன். இந்த மாரி என்ன பேசுனவங்க, உங்க முன்னாடி என்ன பேசுனாங்கல்லடா, இவங்க வந்து இப்படி இப்படி வந்து ரகசியமா வந்து சாரிலாம் கேட்குறாங்க அப்படிலாம் நான் யார்கிட்டயும் காட்டலாம் மாட்டேன். நம்ம நம்ம எப்படியும் நம்ம அப்படி இருந்தாலே போதும்டா. அதுக்காக நானும் எல்லா விதத்துலயும் பெர்ஃபெக்ட்லாம் சொல்ல மாட்டேன். நெறைய விஷயத்துல தப்பு பண்ண தான் செய்வேன். ஏன் ஈவன் பிரைட் கிட்ட இருந்து கூட நான் நெறைய கத்துக்குவேன். நான் தப்பு பண்ணா கூட எனக்கு அட்வைஸ் பண்ணுவேன். "இப்படி பண்ணக்கூடாது சாரா" அப்படின்னு. மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் என்னோட ஜர்னி. நானும் உங்கள மாதிரி தான். உங்கள மாதிரி மீன்ஸ் ஒரு பயப்படுற பொண்ணு லைஃப்ப நெனச்சு, லைஃப் எப்படி இருக்கும்? என்ன எப்படி பண்ண போறோம்? ஜாப்லாம் அப்படி இப்படின்னு நெறைய ஒரு பயங்கள் கலந்த ஒரு ஒரு வாழ்க்கைய தான் நானுமே வாழ்ந்துட்டுருக்கேன். நெறைய பேரு ஃபேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. பிக்கஸ்ட் ஃபேன் அப்படிலாம். எனக்கெல்லாம் எப்படிம்மா தோணும்? அச்சச்சோ! என்னது இவங்க இப்படிலாம் சொல்றாங்களே! அப்படிலாம் தோணியோட தேங்க்யூடா, தேங்க்யூ டியர் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் குளுன்னு இருக்குமா, அப்படி சொல்லிருவேன். சந்தோஷமா இருக்கும்ல. ஏதாச்சும் சின்ன வயசுல இருந்தே, "ஏய் உனக்கெல்லாம் என்ன வரும்? இவளா? இந்த பொண்ணா? இந்த பொண்ணுக்குலாம் இதெல்லாம் வருமா?" அப்படின்னு என்ன கலாய்ச்சவங்க. சின்ன வயசுல இருந்தேன்னா நான் நெறைய பட்டுருக்கேன். நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். அந்த டவுன் பண்ணி பேசுறது, அதெல்லாம் நெறையா நடக்கும்டா. இப்ப உள்ள உஷார்லாம் அப்ப கிடையாது என்கிட்ட. அதனால நெறைய விஷயத்துல நெறையா பட்டுருக்கேன். அந்த மாரி இருக்கும். பட்டு காயப்பட்ட ஒரு ஒரு பொண்ணு தான் இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறா. ஐ ஹோப் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஜர்னி, ஏஜ் அததான் அதிகமா கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே சொல்லிட்டேன். 23 வயசுடா, சின்ன குழந்தை இல்ல இன்னும் சாரா, ஓகேவா? என்ன படிக்கிறீங்க? அப்படிலாம் கமெண்ட் வரும். எனக்கு சிரிப்பா வரும். டேய் நான் காலேஜே முடிச்சுட்டேன்டா அப்படின்னு. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அக்கா மேரேஜ் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அலைன்சஸ்லாம் வரதான் செய்யுது. ஸோ பார்க்கட்டுமே! அவங்க பார்க்குற விஷயத்துல பார்த்து எப்ப பண்ணி வைக்கட்டுமோ, அவங்க பண்ணி வச்சுக்குவாங்கல்ல. அதுவரைக்கும் என்னோட கெரியருக்காக நான் என்ன பில்ட் பண்ணணுமோ, அத நோக்கி நான் ஓடிட்டுருக்கேன். அவ்வளோதான். இதுதான் நான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுதான் ஸாரா. அவ்வளோதான். இவள் தான் ஸாரா அப்படி. அவ்வளோதான்டா. ஆனா லவ் யூ ஆல் என்ன, எனக்கு உங்க எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லவ் யூ. எனக்கு லவ் குடுக்குற எல்லாத்துக்கும். இப்ப பார்த்தீங்களா, இவ்வளோ நாள் நல்லா ஒன் ஷாட்ட கேட்டுட்டு, இதுல நான் பேசும்போது குழந்த மாதிரி இருக்கேனா? இப்ப இந்த வீடியோ எனக்கு நான் போடுவேனான்னு கூட தெரியல. எனக்கு நான் திருப்பி கேட்பேன். கிரிஞ்சு மாரி இருக்கும். நான் 10 தடவ யோசிப்பேன். இத நான் போடுவோமா வேணாமான்னு. எனக்கே தெரியலடா. ஒரு மாரி பேசி வச்சிருக்கேன்ல, கிரிஞ்சு மாதிரி. எனக்கு ஒரு அக்கா ரொம்ப பிடிக்கும்டா. ஃபர்ஸ்ட்டு அந்த பிடிஎஸோட அப்டேட்ஸ்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாரி நெறைய சேனல்ஸ் நான் பார்ப்பேன். அதுல வந்து ஒரு அக்கா. அ அவ தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணா அவளும். அ ஹசு அக்கா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அக்கா. அந்த அக்காக்கு மேரேஜ்லாம் ஆயிடுச்சு. எனக்கு ஐயோ! ஐ லைக் ஹர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் கூட பிறந்த அக்கா மாரி தான் நெனச்சுட்டு அப்படியே நானும் பார்த்துட்டே இருப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட்டு வச்சிருந்த சேனல்ல லைவ்லாம் போகும்போது அழகா வீடியோலாம் ஆன் பண்ணி அழகா மொட்டை மாடி அது இதுன்னு எல்லாத்தையும் காட்டிட்டு ஜாலியா லைவ் பண்ணுவோம்டா. இப்பதான் லைவ்லாம் அந்த மாரி போக முடியல. அந்த சேனல் நல்லாருக்கும். அத திட்டிட்டே இருப்பா. "எதுக்குடி நீ அத டெலீட் பண்ண? ஏன் வச்சிருந்திருக்கலாம்ல" அப்படின்னு. அது ஒண்ணு மட்டும் தான் லைஃப்ல ஒன் ஆஃப் த ரெக்ரெட் அது. ஓகே.
அ ஆன்சர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். கிரிஞ்சா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு நான் அப்லோட் பண்ணிடுறேன் இந்த வீடியோவ. யாஹ்! லவ் யூ ஆல்.